Hi friends, welcome to Tamil Garden Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் சூப்பராக வளர்ந்துருக்க கொடி பசலைக்கீரை தான். பசலைக்கீரைன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு முக்கியமான கீரைன்னு. பசலைக்கீரையில் 2 வெரைட்டி இருக்குது. நார்மலாக குத்து பசலைக்கீரை கீழே மண் தரையில் வச்சா வளரக்கூடியது. இன்னொன்று கொடி பசலைக்கீரை நம்ம கொடி மரம் ஏற்றி விடும்போது நல்லா சூப்பராக வளரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த கொடி பசலைக்கீரை. கொடி பசலைக்கீரையிலே 2 வகை இருக்குது. தண்டு இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது, அப்புறம் தண்டு இன்னொன்று க்ரீன் கலரில் இருக்கிறது. வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கீரை செடியில் இதுவும் ஒன்று. ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி வச்சாவே போதும், அதுக்கப்புறம் தானாகவே செடி லைட்டாக வளர ஆரம்பிச்சிரும். கொடி மரம் நம்ம ஏற்றி விட்டாவே போதும், அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் ஃபுல்லாகவே நிறையா கிளை அது படிக்க செடி வளரும். இதுலேருந்து காய் கூட வரும், அதை தான் விதைன்னு சொல்லுவாங்க. அந்த விதையை நம்ம கீரை பிக்கும்போது அதோட பிச்சு போட்டு கூட சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அதை நம்ம அப்படியே கீழெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா அதுவாகவே தானாக வளர்ந்து வந்துடும். எங்கள் வீட்டில் ஒரு 2-3 வருஷமாகவே இந்த செடி இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன தான் இந்த செடியை வெட்டி போட்டாலும் தூக்கி போட்டாலும் விதை கீழே கொட்டி அடுத்தடுத்தது இந்த இடத்துல நிறையா செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம வளர்க்கணுன்னா, விதையிலேருந்தும் வளர்க்கலாம், கட் பண்ணி வச்சும் வளர்க்கலாம். நாங்கள் ஆனால் கட்டிங்லேருந்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த செடி இருந்தது. ஒரு சின்ன பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சோம். அது படிக்க வளர்ந்துக்கிட்டே போயிட்டு பார்க்குறதுக்கு வெத்தலை இலை மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸ்டார்டிங்கில் வெத்தலைன்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் இதுவும் ஒரு கீரை செடி, கொடி பசலைன்னு தெரிஞ்சுது. நல்ல ஒரு சன்லைட் இருந்தாவே போதும், அது படிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் இந்த செடிக்கு தண்ணி கொடுப்போம். இப்போ மழை நாளுங்கிறதுனால கொஞ்ச நாளாக இந்த செடிக்கு தண்ணியே கொடுக்கறதில்ல. அது படிக்க இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதில் விதை வர ஆரம்பிச்சிரும். விதை வந்ததுக்கப்புறம் அந்த விதையை கீழே கொட்டி தனியாக நிறையா செடி முளைக்க ஆரம்பிச்சிரும். வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய கீரையில் இந்த கீரையும் ஒன்று. நமக்கு சமையலுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் இது இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாவே போதும். அதுக்கு அடுத்தது அந்த நம்ம கட் பண்ண இடத்துல 2-3 இலைலாம் வர ஆரம்பிச்சிரும். இந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னா, ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும், ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும். இதோட காயை சில பேர் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஜூஸ்லாம் போட்டு குடிக்கிறப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது காய் ரொம்பவே நல்லது. காய் நம்ம எப்போவுமே வரும்னு சொல்ல முடியாது. செடி கொஞ்ச நாள் வச்சதுக்கு அப்புறம் மழை நாள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் நம்ம காயே பார்க்க முடியும். அந்த காயை லைட்டாக நம்ம கையில் இது பண்ணாவே ரெட் கலரில் வரும். அதை தான் லிப்ஸ்டிக் காயின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோ, மூலிகை செடியை பற்றி, பூச்செடியை பற்றிலாம் வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.